ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி சாட்டர்டே மார்னிங் பாப்பாவுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து தோசையும் சட்னியும் செஞ்சிட்ருக்கிறேன். இன்றைக்கி சாட்டர்டேன்றதுனால பாப்பாவுக்கு ஹாஃப் டே தான். ஷார்ட் பிரேக்குக்கு 2 தோசை கொடுத்து அனுப்பலான்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் எதுவும் இல்லை, அதனால் வந்து தோசையே 2 தோசை கொடுக்கலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு டிஃபன் ரெடி பண்ணிவிட்டு என் ஹஸ்பண்டுக்கு 2 தோசை ஊற்றி கொடுத்துட்டு எனக்கும் டிஃபன் பேக் பண்ணுறதுக்காக 2 தோசை ஊற்றிட்டுருக்கேன். ஸோ சாட்டர்டே நல்லா ரொம்ப டயர்டாயிரும். ஸோ அதனால் இருக்கிறதெல்லாம் ஃப்ரிட்ஜில் இருக்கிறதெல்லாம் காலி பண்ணுறது தான் இன்னையோட வேலை. நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக எல்லாத்தையும் புதுசாக வாங்கி வைக்கணும். அதனால் மாவுலாம் இருந்துச்சு. ஸோ அதில் ரவா தோசை மாதிரி ஊற்றிக்கிட்டுருக்குறேன். அடுத்து நான் ஆஃபீஸ்க்கு குளிச்சுட்டு கிளம்பிட்டேன். இன்றைக்கி நான் வேர் பண்ணியிருக்கிற சுடிதார் இது தான். ரொம்ப நாளாச்சு இந்த சுடிதார் போட்டு, 2 வருஷம் ஆகுது. இதை எடுத்து ரொம்ப நாளாக போடல, வேர்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்றைக்கி நான் போட்டேன் ரொம்ப நாள் கழித்து. நல்லா தான் இருந்துச்சு. 2 வருஷம் இல்லை, போன டிசம்பரில் எடுத்த ட்ரெஸ் தான். இப்போ நான் கிளம்பிட்டு ஆஃபீஸ் போகணும். ஸோ சிம்பிளான மேக்கப் தான். ஸோ இந்த லிப் பாம் தான் நான் லிப்ஸ்க்கு போடுறது. லிப்ஸ்டிக்லாம் போட்டால் எனக்கு உப்பிக்கும், ரொம்ப அலர்ஜி எனக்கு காஸ்மெட்டிக்ஸ்லாம். அதனால் நார்மலான டால்கம் பவுடர், லைட்டாக ஒரு க்ரீமு, மாய்ஸ்சரைசர் மாதிரி போட்டுட்டு பவுடர் அடிச்சுக்குவேன். அதுக்கப்புறம் இந்த லிப் பாம் தான் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில் இருக்கும். ஒரு பிங்க் கலர் டிண்ட் கொடுக்கும், லைட்டாக தான், ரொம்ப இல்லை. அடுத்து என்னுடைய வளையல், ரிங்கு, ஒரே ஒரு ரிங்கு. எத்தனை ரிங் இருந்தாலும் ஒரு ரிங்கை தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதனால் ஒன்று மட்டும் போட்டுக்கிறேன். அப்புறம் வாட்ச் கட்டிட்டு ஆஃபீஸ் கிளம்பி போக வேண்டியதான். ஆஃபீஸில் இன்றைக்கி முடிக்க வேண்டிய வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்தால் தான் சண்டே நமக்கு ஃப்ரீயாக ரிலாக்ஸாக போகும். பாருங்கள், இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். போன டிசம்பரில் வாங்கினது, இதுதான் செகண்ட் டைமும் போடுறேன். லஞ்சுக்கு திரும்ப மதியம் வீட்டுக்கு வருவேன். லஞ்ச் என்ன சமையல்னு சொல்லிட்டு வாங்க பார்க்குறேன். இன்றைக்கி வந்து ரைஸ் மட்டும் வைக்க சொல்லியிருக்கேன். தயிர் இருக்குது. சிக்கன் வந்து கேன்டீனில் வந்து சிக்கன் 65 வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சு. ஸோ சாட்டர்டேயா, அதனால் ரொம்பலாம் சமைக்கவே இல்லை. சோறு, தயிர், சிக்கன் 65. நான் வச்ச மணி பிளான்ட் பாருங்கள், நல்லா வெயிலில் கொண்டு வந்து வைக்கவும் நல்லா தழைச்சி வருது, நல்லா பிரைட்டாக இருக்குது. இதுதான் நம்ம பில்டிங் பக்கத்தில் இருக்க முருங்கை மரம். பாருங்கள், பெரிய முருங்கை மரமாக 3 வருஷத்துக்கு முன்னாடி விதை போட்டதுன்னு நினைக்கிறேன். நல்லா வளர்ந்துருச்சு. நான் இப்போ ஆஃபீஸ் கிளம்பி போக வேண்டியதான். லஞ்ச் டைமில் உங்களை நான் பார்க்குறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து ஒயிட் ரைஸு, அதுக்கு வந்து தயிர் செஞ்சது இருந்துச்சு. பாப்பாவும் ஸ்கூல் விட்டு வந்துட்டா. அவள் நான் குளிச்சுட்டு தான் சாப்பிடுவா. பாப்பா குளிக்க போயிட்டா. அதனால் நாங்கள் 2 பேரும் மட்டும் சோறு, தயிர், சிக்கன் 65 வச்சு நாங்கள் சாப்பிட போகிறோம். உங்கள் வீட்டிலலாம் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க இன்றைக்கி லஞ்சுக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சிம்பிளான சாப்பாடு, வீட்லேயே போட்ட தயிர், எல்லாருக்குமே பிடிச்ச காம்பினேஷன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி